வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டுக்காக வெஜ் படையல் பண்ண போறோம். வெல்கம் டு நவடேஸ் கிச்சன். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது ஃபேமஸ் முருங்கைக்காய் சாம்பார். காட்டிக்கே முருங்கைக்காய் இருந்தா தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம். வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சு முருங்கைக்காயெல்லாம் போட்டுக்கலாம். இது மரத்தில் முளைச்சது முருங்கைக்காய் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் வதக்கியாச்சு. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து பேபி பொட்டேட்டோ. பொட்டேட்டோ இல்ல, பொட்டேட்டோ. பொட்டேட்டோ பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ எல்லாம் பின்ன டொமேட்டோ காரா. என்னோட கடாய் தான் கிடைச்சதா உங்களுக்கு பண்றதுக்கு. ஏதோ மம்மி கெஞ்சி கேட்டனால இந்த கடாயை நான் பேசுறேன். போனா போகுதுங்க. இது இந்த அடுப்புல மாத்திக்கலாம். வேகட்டும், முருங்கைக்காய் வேகட்டும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். தானம்மா? அதேதான். கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு போட்டு. அவ்வளோதானா? ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டோம். வந்தீங்கன்னா வேலை மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள். நீ நல்லா முருகெல்லாம் வதக்க வேண்டியதுதான். ஓகே. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்திக்கலாம். இது கூடவே வேக வச்ச பருப்பையும் சேர்த்திக்கலாம். உப்பு காரமெல்லாம் பத்தலைனாலும் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தலை சேர்த்திக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சது. கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். தாளிச்சதை சாம்பாரில் சேர்த்திக்கலாம். மேலாப்பில் மல்லித்தலை தூவிக்கலாம். ஒரு கலக்கிக்கலாம். சாம்பார் ரெடி. பாசிப்பருப்பை ரொம்பவுமே வறுக்க வேண்டியதில்லை, லைட்டாக வறுத்தா போதும். லேசாக வறுத்துட்டு அப்புறமா குக்கரில் வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்து கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கோவக்காய் கட் பண்ண கோவக்காயை இது கூட சேர்த்திக்கலாம். எண்ணெயிலேயே கோவக்காயை நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இது கூடவே சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள். கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு வச்சு முக்கணி பாயாசம் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு வேக வச்சாச்சு. அடுத்து வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். சப்ஜா விதைலாம் போட்டு and it's a vitamin C too. விட்டமின் C. சமைச்சிட்டு இருக்கிறது என்னமோ நானு, இவங்க போய் அப்பப்ப காட்டு வாங்கிட்டு பண்ணாங்க. உருளைக்கிழங்கு பொரியலுக்கு அப்படியே ஒரு டச்சப் கொடுத்த. அப்படி இப்போ கோவக்காய்க்கு அதுக்கு ஒரு டச்சப் கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஜூஸ் போட்டு வச்சது நான் தான். ரெஜிஸ்டர் பண்ணியா ஆகணுமா? கண்டிப்பா. நாங்கள் தேங்காய் பால் ரெடி பண்ணுறோம் பாயாசத்தில். நம்மளை வேலை செய்ய சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்களே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒருவேளை நம்மளும் ஃபியூச்சரில் இப்படி ஆயிடுவோமோ?
செல்லே சொல்லுவாங்க, என்னைய செய்யும் சொல்லிட்டு எல்லா வேலையும் நீயே சொன்னா எனக்கு என்ன வேலை அப்படிம்பாங்க. சந்தோஷ் சுப்பிரமணியம்ல ஆட்டத்தை கூட நீங்களே ஆடினா அப்புறம் நான் எதுக்குப்பா ஆடணும்? வந்து டிஃபன் சாப்பிடல, அதனால வந்து காய் சார்பில் சார் ஐயோ சட்டுன்னு வேலையாகும். ஏன் மிக்சியில போட்டோம்னா இன்னும் சட்டுன்னு வேலையாகும். மிக்சியில தான் போடணும் இல்லைன்னு சொல்லல, இதோட மிக்ஸி இப்படியே போட்டோன்னா ஜார் உடஞ்சு போயிடும். காய் சரவையில் சரவிட்டா சீக்கிரம் வேலையாகும். நீ என்னதானே சொல்ல சொன்ன, ஏன் சொல்ற? சரி இந்த சரவை இப்ப புரியுதா? அதுதான் ஜஸ்ட் மாம். இதில் ஒரு பாசம் தான், பிள்ளைகள் அதிகமாக வேலை வாங்கக்கூடாது. நான் போய் கொஞ்சம் காட்டு வாங்கிட்டு வரேன். போங்க போங்க. ஸோ தேங்காய் பாலுக்கு தேங்காய் ரெடி பண்ணிட்டேன். ஏலக்காய் 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சரிசி சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கெட்டியாக. இப்போ காய்ச்சின வெள்ளத்தை வடிகட்டி இது கூடவே சேர்த்திக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துனது கரண்டியால் நல்லா கலரி கொடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். கட் பண்ணி வச்ச பழங்களை எல்லாம் இப்போ நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிறேன். முதல்ல முந்திரியை வறுத்துக்கலாம். திராட்சை இது கூடவே சேர்த்திக்கலாம். பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்பு வெள்ளை கரைசலை இது கூடயே சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பாலை ஊற்றி இறக்கிக்கலாம். பழங்களோட பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், முக்கணி பாயாசம் ரெடி. பருப்பு எடுத்து வச்சிருக்கிறோம், அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு சேர்த்திக்கலாம், சீரகம், ஒரு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திக்கலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் கிள்ளி எடுத்திருக்கேன். வேக வச்ச பருப்பையும் இதிலே சேர்த்திக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கடைசியா சாப்பாடு குக்கர் வச்சாச்சு. அடுத்து உளுந்த வடைக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். இஞ்சியும் பச்சை மிளகாயும் இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓகே, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு கரண்டி எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், இடித்த பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். லேசாக வதக்கி விட்டுட்டு கலந்து வச்சிருக்கிற ரசத்தை இது கூடவே சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உளுந்த வடைக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட சேர்த்த வேண்டியெல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, இது கூடவே வெங்காயம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். இது கூடவே குருமிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. வடை சுடுறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மாவு இப்படி கையால் எடுத்து அவ்வளோதான். நீ அப்பளம் போட்டால் ரெடி. உப்பு, ஊறுகாய், கோவக்காய் பொரியல், பேபி உருளைக்கிழங்கு வறுவல், உளுந்து வடை. அடுத்து அப்பளம், சுட சுட சாதம், பருப்பு கடையல், முக்கணி பாயாசம், காலையில் டிஃபனுக்காக பண்ண தக்காளி குழம்பு, முருங்கைக்காய் சாம்பார், ரசம், தயிர், கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இது வந்து பருப்பு கடையலுக்காக. வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம். நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் சொல்லியிருக்கணும். 2 வருஷமா சொல்லிட்டு இருந்தது, இன்னைக்கு தான் நிறைவேறி. சேனல்ல போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் அது வந்து தரமா நிறைவேறி இருக்கு. வந்து
மாம்பழத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பழ வகைகள். நான் காலையில இருந்தே சாப்பிடவே இல்லை, இதை சாப்பிடணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானாவது 2 தோசை சாப்பிட்டேன், சுத்தமாவே இல்லை, காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ஏற்கனவே நெய் ஊத்தியாச்சு. வடை வச்சுக்கலாம். வடை, பப்படம். நிறைய டேஸ்டே பார்க்கல, அதான் நிஜமாவே டேஸ்ட் பண்ணேன். ஆஹா, உங்க அம்மா சும்மாவே சமையல் பின்னிடுவாங்க. இன்னைக்கு நிஜமாவே நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதுவுமே டேஸ்ட் பார்க்கவே இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட நாங்க இதெல்லாம் சமைக்கிறதுக்கு ஒரு நேரமே ஆயிடுச்சு. பேபி பொட்டேட்டோ, சூப்பர். கோவக்காய் பொரியல், கோவக்காய் ஃப்ரை. அது நெய்யோட சேர்த்து அந்த பருப்பு சாப்பிடும்போது அம்மா ஞாபகம் வருது. சாம்பாரும் அல்டிமேட்டா இருக்கு. ஆக்சுவலா முருங்கைக்கானாலே ஞாபகம் வர்றது முந்தானை முடிச்சு படம் தான், பாகீரத் சாரோட படம். முருங்கக்காய் சாம்பார். என்னது எல்லாம் ஒரே முருங்காமயமா இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து மாப்பிள்ளை கூட சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே அம்மா கூட ட்ரையல் பார்த்துட்டா. சூப்பர் செஞ்ச தக்காளி குழம்பு. இன்னைக்கு நாங்க இந்த வெஜ் படையல் பண்றதுக்காக காலையில இருந்து மணி இப்ப எவ்வளவு ஆச்சு? 5 மணி ஆயிடுச்சா? 5 மணி ஆயிடுச்சு எல்லாமே ரெடி பண்றதுக்கு. நம்ம நவடேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நாங்க போஸ்டடா இது மாதிரி நிறைய விருந்துகளை போட்டு தள்ளிக்கிட்டே இருப்போம். நீங்களும் இந்த மாதிரி உங்க ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஹாப்பியா இந்த தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நவடேஸ் கிச்சன் சார்பா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்போ போல பண்ணிருங்க. அண்ட் அடுத்த வீடியோல நாம உங்களை சந்திக்கிறோம்.